சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கண்ணப்பா படம். கண்ணப்பா படத்தினுடைய கதையை வச்சு ஒரு 6 படங்கள் வந்து இந்திய சினிமால வந்திருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு 6 படங்கள் வந்திருக்கு. இது வந்து ஒரு 7வது படம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்ணப்பா ஒரு தீவிர பக்தன். சிவனுடைய ஒரு தீவிர பக்தன். அவருடைய கண்கள வந்து சிவனுடைய லிங்கத்துக்கு வந்து அளித்தவர். அதனால வந்து கண்ணப்பா அப்படின்னு வந்து பேர் வந்து அவருக்கு சிவன் குடுத்ததா ஒரு புராண கதை. அந்த கதையினுடைய கொஞ்சம் சினிமாக்கு ஏத்த மாரி கொஞ்சம் ஃபிக்ஷனலா ஆட் பண்ணி, கொஞ்சம் மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு, கொஞ்சம் பாகுபலி மாரி லைட்டாலாம் ட்ரை பண்ணி எடுத்த படம் தான் கண்ணப்பா. விஷ்ணு மஞ்சு, மோகன் பாபு அவருடைய பையன். விஷ்ணு மஞ்சு ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ரைட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கதை, திரைக்கதை எல்லாமே பண்ணியிருக்காரு. மோகன் பாபு, அக்ஷய் குமார், பிரபாஸ், மோகன்லால், பிரீத்தி முகுந்தன், அதுக்கப்புறம் காஜல் அகர்வால் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில கேமியோஸ்லாம் நிறைய பேர் வராங்க. பேன் இந்தியன் லெவலில் ஒவ்வொருத்தரையும் வந்து போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஒரு ஜெயிலர் படம் மாதிரி. மலையாளத்துலேருந்து மோகன்லால், ஹிந்திலேருந்து அக்ஷய்குமார், தமிழ்லேருந்து சரத்குமார் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இருந்த எல்லா கேமியும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண படம் அப்படின்னா கண்ணப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா ஸ்டார்ஸும் வந்தாலுமே அவங்களுக்கான ஸ்கோப் வந்து எங்கேயுமே குறையாமல் கரெக்டான மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஹீரோ வந்து டேமேஜ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான மீட்டர் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அது பார்க்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய பாசிட்டிவ்ஸாக நம்ம பார்க்குறோம். ஒரு சிஜிஏ ஆகட்டும், படத்தினுடைய மியூசிக் ஆகட்டும், படத்தினுடைய கேஸ்டிங் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. அதனாலேயே படம் பார்க்க கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வகையிலும் வந்து படம் சூப்பராக இருக்குப்பா. பார்க்க ஒரு விஷுவலைஸாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹீரோ விஷ்ணு மஞ்சு படத்துக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஒரு ஃபிட்டான பாடி இருக்கணும், நிறைய மெனக்கிடணும், ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பாட்டு, டான்ஸு, காமெடி எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்காரு. பாகுபலி வந்ததுக்கப்புறம் எப்படி பிரபாஸ்க்கு ஒரு பெரிய நேம் கிடைச்சதோ அந்த மாதிரி கண்ணப்பாக்கு அப்புறம் விஷ்ணு மஞ்சு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நேம் கிடைக்க போகுது. தமிழும் சில மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் இவர் வந்து ஒரு மலையாள படங்களுக்கெல்லாம் சில படங்கள் பண்ணியிருக்காரு. இது சில படங்களில் இந்த படம் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு எடிட்டர் ஆண்டனி அவர்கள் தான் எடிட் பண்ணியிருக்காரு. படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது சில இடத்துல வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. 3 மணி நேர படம் அப்படிங்கும்போது இந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லேக் ஆகுது. இன்னொன்று இந்த சாங்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளை இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்ணப்பா அவர்கள் ஹீரோ அவர்கள் வந்து லவ் பண்ணும்போது ஒரு பாட்டு, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு 3 வகையான ரொமான்ஸ் சாங் வந்து வச்சிருக்காரு. ஒருவேளை அவரே ரைட்டர் அப்படிங்கிறனால அவருக்கு நிறைய பாடல்கள் போட்டுட்டாரோ என்னமோ தெரில. அது கொஞ்சம் பார்க்கும்போது எல்லாம் தேட்டர் விட்டு வெளியே போவாங்கள்ல, அந்த மொமெண்ட் திரும்ப நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எதுக்கு அவ்வளோ பாட்டு? கதையிலேயே அந்த ஃப்ளோவில் போயிருந்தா சூப்பராக இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு பீரியடிக் படம் எடுக்கிறோம் அப்படின்னாலே படத்துக்கு வந்து ஒரு ஆக்ஷன் தான் மெயினாக இருக்கும். ஆக்ஷன் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா பாகுபலி இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் பார்த்து பழகிட்டாங்க. அதனால் ஆக்ஷனில் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா லைட்டாக இப்படி லைட்டாக குத்துறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே ஒரு ஃபேக்காக இருக்குது. எங்கேயுமே ஒரு எஃபோர்ட்டு போட்டே பண்ண மாட்றாங்க. எஃபோர்ட்லெஸ்ஸாக நின்று ஃபைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் நல்லா பண்ணுங்க. ஒரு ஆக்ஷன் சீன்ஸ், ஒரு வார் சீன்ஸ்லாம் நல்லா வைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வார் சீன் இருக்குது. அந்த அளவுக்கு செல்ஃப் எடுக்குமா அப்படிங்கிறது வந்து தெரில. இன்னொன்று படத்தினுடைய வில்லன் கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற விஷயம் தான். ஒரே ஒரு வில்லன் கேரக்டர் மட்டும் வருது. இது கண்ணப்பாவுடைய கதையாக இருந்தாலுமே இடையில ஒரு வில்லன் கேரக்டருக்கு அதை அழித்து ஒரு மீண்டு வராரு அப்படிங்கும்போது அந்த வில்லன் கேரக்டரும் வந்து யார் அப்படின்னே தெரில. அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறதும் வந்து முழுமையாக தெரியல அப்படிங்கிறது தான். இன்னொன்று படத்தினுடைய எல்லாத்துடைய கேரக்டர் வந்து முழுமையாச்சு. அந்த கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அங்கே மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா சரத்குமார் அவர்கள் நல்லா பாடி பில்டராக வராரு, சூப்பராக இருக்கார் பார்க்கவே. ஆனால் படம் ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சிட்டு தான் இருக்குது. ஊரை காப்பாற்றணும், ஊரை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. திடீர்னு பார்த்தா அவர் 100 பேர் 200 பேர்த்த போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, குத்திக்கிட்டு இருக்காரு. எப்போ அவங்களுடைய கேரக்டர் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக சரத்குமார் அவர்கள் அடித்தார்னா ஒரு 10 பேர்த்த அடிப்பார் அப்படின்னு நம்பலாம். ஆனால் படம் ஃபுல்லாக கெஞ்சிட்டு இருக்கிறது திடீர்னு கத்தி எடுத்து சண்டை போடும்போது ஓகே அது எங்கேயோ நமக்கு மிஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தான். மற்றபடி இந்த படமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு முக்கியமாக இந்த பிரபாஸுடைய ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒரு கேமியா ரோல் தான். கரெக்டான டைமில் வந்தார். இந்த படம் வந்து ரொம்ப வந்து ஆன்மீகத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்பாதீங்க. ரொம்ப சிவன் சிவன்னு சொல்லிட்டும் இருக்கக்கூடாது. பக்தியிலே ஊறிப்போயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிற மெசேஜை வந்து கரெக்டாக வந்து பிரபாஸ் மூலிமா வந்து பிட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் அதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். மோகன்லால் வரக்கூடிய சீனும் வந்து தியேட்டரில் கிளாப்ஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான்.
200 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து தியேட்டருக்கு போகும்போது, ஆஹா இது பாகுபலி அளவுக்கு இருக்க போகுது, ட்ரிபிள் ஆர் அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னா நினச்சி கண்டிப்பாக போகாதீங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் வித் ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ். கண்ணப்பருடைய கதை ஒரு ஒன் லைன் தான். அதை வச்சு என்னென்ன ஃபிக்ஷனல்லாம் பண்ண முடியுமோ, இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி தர முடியுமோ அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கேம் நடந்தது. புலி படம் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்ணப்பா பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கான நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. யானை வர்றது, பாம்பு வர்றது, மான் காட்டுறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஓகே, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோட கண்டிப்பாக போய் பார்க்கலாம். எங்கேயுமே வந்து ஒரு ஆபாச காட்சி எதுவுமே இருக்காது. ஒரு முழுமையான பக்தி படம் வித் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுங்க. எங்கள் சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து மூவி ரிவ்யூக்கள் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.